ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா ரோஸ் கார்டன். நம்ம இன்னைக்கு சிவா ரோஸ் கார்டன்ல அறுவடை தான் பார்க்க போறோம். வெண்டைக்காய், முள்ளங்கிலாம் நிறைய காய்ச்சிருக்கு. வாங்க அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் செடி பாருங்க, சின்ன செடி தான். பாருங்க, நிறைய மொட்டுகளும் பிஞ்சுகளும் பூக்களும் இருக்கு. நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் வச்சு வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணலாம், கூட்டு வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். வெண்டைக்காய் சாம்பார் கூட வைக்கலாம். இங்க பாருங்க, வெண்டைக்காய் ஒவ்வொரு செடியிலுமே ரெண்டு வெண்டைக்காய் இருக்கு. நம்ம பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க, மஞ்சள் வெண்டைக்காய் பூ பூத்துருக்கு. வெண்டைக்காய் பூவை பார்த்தா சூப்பரா இருக்கு. இந்த பூவை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. வெண்டைக்காய் பூவை பார்த்தா பூவரசம் பூ பார்க்கறதுக்கும் வெண்டைக்காய் பூவும் ஒன்போல இருக்கும். பார்க்க அழகா இருக்கும். எனக்கு அதான் ஞாபகம் வருது. உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க பாருங்க, குட்டியான வெண்டைக்காய் செடியிலையும் காய்கள் வந்து 2-3 வச்சிருக்கு. வெண்டைக்காய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு விளைச்சல் விளையும் பார்த்துக்காங்க. டக்குன்னு முத்திரும். அதனால நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கலாம் பறிச்சு. இங்க பாருங்க, நம்ம கத்திரிக்காய் நாத்து பாவி வச்சிருக்கோம். அதுக்குள்ள ஒரு தப்பி ஒரு வெண்டைக்காய் செடி முளைச்சிருக்கு. அதுல பாருங்க, அதுலயும் ஒரு காய வச்சு பாருங்க முத்திருச்சு. நம்ம சின்னதா தான் இருக்குங்க, ஆனாலும் டக்குன்னு முத்திருது வெண்டைக்காய். அந்த வெண்டைக்காயை நம்ம பறிச்சுக்கலாம் இன்னைக்கு. அடுத்து முள்ளங்கி பறிக்கலாம் வாங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிகப்பு முள்ளங்கி நல்லா பிங்க் கலர்ல இருக்கு. விளைஞ்சிருச்சு. நம்ம விளைஞ்சிட்டான்னு எப்படி பாக்குறது அப்படின்னு நினைக்கி நம்ம சுத்தி இந்த மண்ணு வந்து வெடிப்பூடும் பார்த்துக்காங்க. அப்பவே வெண்டைக்காய் இது முள்ளங்கி வந்து நல்லா விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, முள்ளங்கிய சூப்பரா இருக்குல்ல, வேற லெவலுங்க. முள்ளங்கி பார்க்கவே ஒரு அழகா இருக்கு. எவ்வளவு பெருசா உள்ள போயிருக்குன்னு பாருங்க. நல்லா விளைஞ்சிருச்சு, சூப்பரா இருக்கு. கூட இங்கேயும் ஒண்ணு இருக்கு, இதையும் நம்ம பிடிக்கலாம். முள்ளங்கி தாங்க நல்லா அறுவடை கொடுக்கு இந்த தடவை. இங்க ஒரு முள்ளங்கி இருக்கு, இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். நமக்கு இன்னைக்கு 3 முள்ளங்கி கிடைச்சிருக்கு. 3 சிகப்பு முள்ளங்கி கிடைச்சிருக்கு. ஒரு வெள்ளை முள்ளங்கி இருக்கு, அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இன்னைக்கு வாங்க. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாத்தி ஃபுல்லுமே வந்து நம்ம முள்ளங்கி தான் போட்டிருக்கோம். இந்த வரப்பு ஃபுல்லா சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி வரப்பு ஃபுல்லுமே வந்து வெள்ளை முள்ளங்கி சிகப்பு முள்ளங்கி நம்ம போட்டிருக்கோம். இங்க பாருங்க, வெள்ளை முள்ளங்கி பிடிங்கிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை முள்ளங்கி நம்ம இன்னைக்கு நமக்கு 4 முள்ளங்கி வந்து கிடைச்சிருக்கு. நல்லா பெருசா நல்ல முள்ளங்கி, நல்லா வளர்த்தியாவும் இருக்கு, நல்லா தடிமனாவும் இருக்கு. முள்ளங்கி 4 முள்ளங்கி பறிச்சுக்கிறோம், பறிச்சாச்சு. இப்ப இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீரை போட்டிருக்கோம், பாலக்கீரை. வாங்க பாப்போம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை போட்டிருக்கோம். நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. பாலக்கீரையில நிறைய சத்துக்கள் இருக்கு. நம்ம இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி நம்ம பறிச்சோம் அப்படின்னு சொன்ன அன்னைக்கு அதுவே தன்னால துளிர் எடுத்துரும். அடுத்த தடவை 1 வீக்குக்கு ஒருக்க நம்ம பறிச்சு இதை வந்து பருப்பு போட்டு கடைசலும் பண்ணிக்கிடலாம். அப்புறம் நம்ம வந்து பொரியல் கூட பண்ணிக்கலாம். இந்த ஒரு அரைக்கீரை தப்பி வந்திருக்கு, இதுல பறிச்சுக்கலாம். அங்க பாருங்க, அது பக்கத்துல கனகாமரம் மொட்டு வச்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா கனகாமரம் நல்லா மொட்டு வச்சிருக்கு. இங்க கனகாமரம் பூத்துருக்கு. குட்டி செடியில நல்ல தரையோட ஒரு கனகாமரம் பூத்துருக்கு பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் அந்த செடி மட்டும் நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளைக்கு ஒருக்கா நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிட்டே இருக்கு. நல்லா கத்திரிக்காய் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா நிறைய காய் காய்க்குது. பறிச்சுப்போம். வேண்டான்ட்டு சொல்ற அளவுக்கு காய் காய்க்கு பார்த்துக்காங்க இந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் செடி மட்டும் இல்ல, எல்லா கத்திரிக்காயுமே காய்க்கு. ஆனா இந்த கத்திரிக்காய் செடி ஒரு ஸ்பெஷலுங்க. இங்க பாருங்க, எவ்வளவு பிஞ்சு பூவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய பிஞ்சுகளும் பூக்களும் நிறைய இருக்கு இந்த செடியில. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நாட்டு ரக ஃபேண்டா கலர் ரோஸ். நாட்டு ரோஸ் எப்படி பூக்குமோ அதே மாதிரி இந்த ஃபேண்டா கலர் ரோஸும் பூக்கும். நல்லா கொத்தா மொட்டு இருக்கும். வர்ற நுனி எல்லாமே வந்து இங்க பாருங்க மொட்டாதான் இருக்கும். இதுக்குள்ள பாருங்க, இங்க ஒரு மொட்டு அப்படியா நல்லா மொட்டு வைக்கும் பார்த்துக்காங்க இந்த செடி. உங்களுக்கும் கிடைச்சா வாங்கி வளர்த்து பாருங்க உங்க தோட்டத்துல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் நாட் ரோஸ். இது நல்லா ஒரு மாதிரி பேபி பிங்க் கலர்ல இருக்கு பாருங்க. ஒயிட்னு சொல்ல முடியாது, பிங்க் கலர்ல இருக்கு. இது 2 பூ பூத்துருக்கு. நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இந்த செடி மட்டும் நல்லா மரமா வருங்க.
இந்த செடி கிடைச்சாலும் நீங்க வளர்த்து பாருங்க. இந்த ஒரு செடியே போதும் நம்ம வீட்டுக்கு, அவ்வளவு பூ பூக்கும். பாருங்க செடி ஃபுல்லுமே தளிர் மொட்டுக்கள் தான். ஃபுல்லுமே எந்த தளிர்லயுமே மொட்டு இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு மொட்டு வச்சிருக்கு. நல்லா நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. ஒரு வீட்டுல ஒரு கொப்பு தாங்க வாங்கி வச்சேன். நம்ம அந்த காஞ்சதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா அந்த மலையில வாங்கி வச்சேன். ஏற்கனவே வாங்கி வச்சேன், வரல. மறுபடியும் வாங்கி வச்சேன். நல்லா வந்து மொட்டு வச்சு நல்லா வந்திருக்கு. கடையில வாங்கி வச்ச செடின்னு கூட சொல்ல, செடி கூட இவ்வளவுக்குள்ள தளிர் வருமான்னு தெரியல. மலையில வாங்கி வச்சது தாங்க. நல்லா கட்டிங்ஸ் தான் வாங்கி வச்சேன். நல்லாமே தழுத்துச்சு. நல்லா மொட்டு வச்சிருக்கு பாருங்க. நம்ம வீட்டுல எனக்கு சாமந்தி பூ பூத்திருக்கு. அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். சாமந்தி பூ எல்லா கலர் சாமந்தி பூவும் பூத்திருக்கு. அதை நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். இது வாடாமல்லி கலர். இங்க பாருங்க, இங்க வாங்க, எல்லோ கலர் பூத்திருக்கு. எல்லா கலர் சாமந்தி பூ பூத்திருக்கு, பறிச்சுக்கலாம். அப்படியே இங்க வாங்க, அரக்கு கலர் சாமந்தி பூ பூத்திருக்கு. அதையும் நம்ம பறிச்சுக்கலாம். எல்லோ கலர் பூத்திருக்கு, அதையும் பறிச்சுக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டார்க் மெரூன் கலர், நல்ல ரத்த கலர்ல பூத்திருக்கு. நான் இது வரைக்கும் இந்த செடியை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவ்வளோ டார்க்கா இருக்கு. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. செடியில விட்டு வைக்கவும் மனசு இல்ல. பறிச்சாதான் அடுத்த பூக்கள் தளிர்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னைக்கு இதை பறிச்சுக்கிடலாம். இங்க பாருங்க எவ்வளவு மொட்டுக்கள் வச்சிருக்குன்னு பாருங்க. நம்ம வீட்லயே 5-6 கலர் செவந்தி பூத்திருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இது என்ன கலர், டேசி அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோல. இதுவும் பிங்க் கலர்ல தான் பூத்திருக்கு. இங்க பாருங்க, நிறைய மொட்டுக்கள் வச்சிருக்கு. 2 5 5 மொட்டு இருக்கு. இன்னும் மொட்டுக்கள் கீழேயும் வைக்குது. இங்க பாருங்க, பிங்க் கலர்ல நல்லா டார்க் பிங்க் கலர்ல பூத்திருக்கு. இங்க பாருங்க, ஒயிட் வித் பிங்க் கலர்ல இங்க ஒரு மொட்டு விரியுது. இது ஒயிட்டும் பிங்க்கும் சேர்ந்த கலர் மாதிரி இருக்குது. விரிஞ்சா பார்த்தா தெரியும். இதுவும் பிங்க் தானான்னு தெரியல, பாப்போம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு டார்க் மெரூன் கலர் பூத்திருக்கு. இதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். குட்டி செடி தான். குட்டி செடியில நல்லா மொட்டு வச்சு நல்லா பூக்கு சாமந்தி பூ. இங்க பாருங்க, இங்க ஒரு பிங்க் கலர், பேபி பிங்க் கலர். இது வாடாமல்லி கலர். இதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. இது நல்ல லேஸ் பேபி பிங்க் கலர். இது நல்லா திக்கு வாடாமல்லி கலர். இது கலர் ஃபேட் ஆயிட்டு. இந்த பூவையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். செவ்வந்தி செடி நல்லா கொத்து கொத்தா மொட்டு இருக்கு. இங்க பாருங்க, இங்க ஒரு ஒயிட் கலர் சாமந்தி பூ பூத்திருக்கு. அதையும் நம்ம இன்னைக்கு பறிச்சுக்கலாம். மொத்தம் நம்ம வீட்லயே 6 வெரைட்டி சாமந்தி பூ கலர் இருக்கு பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 6 வெரைட்டி ஆஃப் சாமந்தி கலர் நம்ம தோட்டத்துல இன்னைக்கு சிவா ரோஸ் கார்டன்ல நம்ம இன்னைக்கு பறிச்சிருக்கோங்க பாருங்க. ஒயிட்டு, அப்படியே வந்து ரத்த கலர், நல்ல மெரூன் கலர், அப்புறம் பிங்க் கலர், அப்புறம் எல்லோ கலர், அப்புறம் இங்க இப்படி வந்து நல்ல அரக்கு கலர், இது வாடாமல்லி கலர். மொத்தம் 6 கலர்ஸ் இருக்குது. பாருங்க, சூப்பரா இருக்கு. நானே என் தோட்டத்துல இது வரைக்கும் பறிச்சது கிடையாது. நல்ல சூப்பரா கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு சாமந்தி பூ. நம்ம இன்னைக்கு தைப்பூசம், நம்ம முருகருக்கு நம்ம இன்னைக்கு இந்த சாமந்தி பூவை போடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது தானா முளைச்ச தக்காளி செடி தான் நம்ம தோட்டத்துல. இங்க பாருங்க, கொத்து கொத்தா காய் காய்ச்சிருக்கு. இங்க பாருங்க, ஃபுல்லா நல்லா கொத்து கொத்தா பிஞ்சுகளும் பூக்களும் பாருங்க, ஜம்முனும் காய் காய்ச்சிருக்கு தக்காளி செடி. எங்க வீட்டுல வச்ச தக்காளி செடியிலேயே இந்த தக்காளி செடியில தான் நிறைய காய் காய்ச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும். நாமளும் நம்ம தோட்டத்தோட ஃபுல் வியூ காட்டிடலாம்னு ஒவ்வொரு தடவையும் நானும் பாக்குறேன், காட்ட முடியல. நெக்ஸ்ட் சண்டே எப்படியாவது காட்டிடணுங்க. நீங்க பாத்தீங்களா எவ்வளவு தக்காளி செடின்ட்டு தானாதான் முளைச்சிச்சு. எந்த உரமும் எதுவுமே கிடையாது. ஆனா நல்லா பூத்திருக்கு, காய்ச்சிருக்கு. அங்க பாருங்க, அதுக்கு பக்கத்துல பாருங்க ஒரு ரெட் ரோஸ்ங்க. 60 rupees கொடுத்துதான் நம்ம தெருவுக்குள்ள வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட வாங்கி வச்சேன். பாருங்க, நல்லா பூத்திருக்கு. ஒரு செடியில ஒரு மொட்டு வேற உடஞ்சு விழுந்திருக்கு. ஒரு செடியில 6 மொட்டு வச்சிருக்குங்க. குட்டி செடி தான். ரெண்டாவது ஈல்டு தான் இது. அங்க பாருங்க, இங்க ஒரு மொட்டு வச்சிருக்கு. இங்க ஒரு மொட்டு வச்சிருக்கு. இதுலயே 2 மொட்டு வச்சிருக்கு. அப்படியே கீழே பாருங்க, இங்க ஒரு ரோஜாக்கள் நல்லா அழகா மொட்டு வச்சிருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. ஒரு செடியில 6 மொட்டு, குச்சி கணக்கா தான் இருக்கு செடி, ஏன்னா 6 மொட்டு வச்சிருக்குங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்தோட அறுவடை. முள்ளங்கி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் சாமந்தி பூ,
அப்புறம் ரோஸு, இதெல்லாம் இன்னையோட இன்னைக்கு நம்ம தோட்டத்தோட அறுவடை வந்து இதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.